போன வீடியோல கிளியோபட்ரா தன்னோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது மூலமா குழந்தைகளுக்கும் டிசார்டர்ஸ் பரவப்பட்டுச்சு. இதனால எகிப்தியர்களோட ஆட்சி காலமே முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ட்விஸ்டா சொல்லியிருந்தேன். இப்போ கிளியோபட்ராவோட இந்த இன்டர்பிரீடிங் பத்தி தான் நம்ம பேச போறோம். இதையும் தாண்டி கிளியோபட்ரா தன்னோட ஆட்சியை காப்பாத்திக்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சன் டேப் ஹிஸ்டரியில இருந்து. கிளியோபட்ராவோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது தன்னோட 12 வயசு தம்பியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அதே நேரத்துல 52 வயசு சீசரோடையும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இங்க இருக்கும் போது தம்பியோட இருந்தாங்க, இதுவே வெளிநாட்டுக்கு போகும்போது சீசரோட இருந்தாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பெருசா எல்லாருக்கும் தெரிய வந்தாலும் இவங்க ராணியா இருக்கிறனால, அதாவது பெறவா இருக்கிறனால யாரும் எதிரே கேட்க தைரியமே கிடையாது. கிளியோபட்ராவை நம்ம எல்லாருக்கும் அழகு ராணியா தான் தெரியும். ஆனா இவங்க மெடிசன்ல, பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில எல்லாத்துலயும் நம்பர் 1 அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஒரு விஷத்தை தயாரிக்கிறாங்கன்னா அது யாருக்கு தெரியுமா பயன்படுத்தி காட்டுவாங்க? அங்க இருக்கிற ஜெயிலர்ஸ், அதாவது ஒவ்வொரு குற்றவாளிகள் கிட்டையும் சாப்பாடுல கலந்து கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு பாசமா சொல்லி சாப்பிட வைப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் எவ்வளவு நேரத்துல இறந்து போறான் அப்படிங்கிற டைமிங்க நோட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தன்னோட தம்பிகளுக்கு அதை கொடுத்து இறக்க வச்சாங்க. கூட இந்த தம்பிகளை கொலை பண்றதுக்கு குற்றவாளிகளுக்கு இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிளியோபட்ராவோட குழந்தை தான் சிசேரியன். இந்த சிசேரியன் அப்படின்னு பேர் கேட்டாவே எதுவும் உங்களுக்கு தோணணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். சிசேரியன் தான் சி டைப்ல குழந்தைங்களை பெற்றெடுப்பாங்க. அதாவது இது அப்பவே எஜிப்ட்ல நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கிளியோபட்ரா சிசேரியன் முறையில தான் குழந்தைய பெற்றெடுத்தாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்களுக்கும் சீசருக்கும் பிறந்த குழந்தை தான் சிசேரியன். அதாவது கட் பண்ணி எடுத்தனால அவங்களுக்கு சிசேரியன் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. இதுல ஷி அப்படிங்கிறது எகிப்ட்ல கட்டுன்றது அர்த்தம். கிளியோபட்ராவும் மார்க் ஆண்டனியும் பயங்கரமான காதல்ல இருந்தாங்க. இந்த இருவரும் சேர்ந்து மது போதைக்கு அவ்வளவு அடிமையாகி இருந்தாங்க. மது போதைக்காகவே தனியா ஒரு குழுக்கள்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதையும் தாண்டி வேற என்னெல்லாம் தெரியுமா பண்ணுவாங்க? மது போதையில வேலைக்காரங்களோட துணியெல்லாம் அணிஞ்சு வெளியே போய் பிராங்க் பண்ணுவாங்க. அதாவது வெளியே இருக்கிற உலகம் நம்மளை தாண்டி எப்படி இருக்குன்றதுதான் அதோட பிராங்கே. கிளியோபட்ராவை எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிய வராது. ஒரு சில பேருக்கு தான் கிளியோபட்ரா எப்படி இருப்பாங்கன்னே தெரிய வரும். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது கிளியோபட்ரா ஒரு ஃபேஷன் ஐகான். ஆக்சுவலி கிளியோபட்ரா பேர்ல் நகைகள், அதாவது முத்துமணி மாலைகளை தான் அணிஞ்சிருந்தாங்க. இதையும் தாண்டி வைரம், வைடூரியம் அப்படின்னு பல பொருட்களை அணிஞ்சிருந்தாங்க. இவங்களோட ஹேர் ஸ்டைல்ல இருந்து, இவங்க உடுத்துற உடையில இருந்து மக்கள் அவ்வளவு பேரு இன்ஃபுளுயன்ஸ் ஆனாங்க. அதுவும் பொதுவா பெண்கள் ஒரு சில பேர் தான் கிளியோபட்ராவை பார்த்திருந்தாலும் ஒரு பெண்ணிட்ட இருந்து இன்னொரு பெண்ணிட்ட நியூஸ் போகி ஓ கிளியோபட்ரா இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஃபேஷன் ஐகானாவே கிரியேட் ஆயிட்டாங்க. கிளியோபட்ரா அந்த காலத்துல ஒரு பெரிய ஃபேஷன் ஐகான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கிளியோபட்ராக்கு 2 ட்வின்ஸ் குழந்தைங்க மார்க் ஆண்டனியோட பிறந்துச்சு. ஆனா அந்த குழந்தைகள் கடைசியில என்ன ஆனாங்க அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே தெரிய வரல. ஆனா கடைசி வரைக்கும் கிளியோபட்ரா மிலிட்டரி ஆட்சியை தான் நடத்திட்டு வந்தாங்க. அத்தனையும் அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னா பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட், அதாவது உள்ளுக்குள்ளே இவங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு. தம்பி ஆட்சிக்கு விட மாட்டேன், அண்ணன் ஆட்சியை விட மாட்டேன், நான் மட்டும் தான் அந்த ஆட்சியில இருப்பேன் அப்படிங்கிற தலைகணத்தினால்தான் எஜிப்டினோட கிங்டம் முடிவுக்கு வந்துச்சு. இதை பத்தி தெரியணும்னா போன வீடியோல இதை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.